ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய சமூகம், இந்த சமூகம் எப்பயுமே இப்படிதான் இருந்தது. இந்த பெண்கள் எல்லாம் படிக்கக்கூடிய உரிமையை பெற்றவர்களாக இருந்தார்கள். பெண்கள் வேலைக்கு போவது என்பது புதுசான விஷயம் இல்லை. எந்த ஜாதியில பிறந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கல்லூரிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெருவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மரியாதையா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இந்த சமூகம் மக்களை எப்படி ஒதுக்கி வைத்திருந்தது என்பதை நாம் மறந்து விட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்றது இல்லை. பெரியார் எவ்வளவு கஷ்டப்பட்டார், திராவிட இயக்கம் என்ன கஷ்டப்பட்டது, அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னென்ன சிரமங்களை பட்டார்கள், தலைவர் கலைஞர் அவர்கள், இன்று நாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எத்தனை முறை இந்த சமூகத்தை எதிர்த்து இந்த சமூகம் மாற வேண்டும் என்பதற்காக மேடையிலே கருத்துக்களை சொன்னதற்காக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறை தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக ஓரத்திலே எரியப்பட்டு சென்றவரை தந்தை பெரியார் அவர்கள் கண்டெடுத்து அவருக்கு மருத்துவம் செய்து 1 மாதம் தன்னிடம் அடைக்கலமாக வைத்திருந்து அவரை வெளியே அனுப்பினார்கள். தலைவருடைய உயிரை காப்பாற்றியவர் தந்தை பெரியார். இப்படி எத்தனை, சைதாப்பேட்டையில தலைவர் பேசும்பொழுது அவரை அடிப்பதற்காக எதிரிகள், இந்த சமூகத்தின் எதிரிகள், திராவிட இயக்கத்தின் எதிரிகள், நம் இனத்தின் எதிரிகளை அவரை துரைத்து கொண்டு வந்த போது ஒரு சாதாரண வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் அவரை காப்பாற்றி அவரை உயிர் பிழைக்க செய்தார்கள். இப்படி எத்தனை போராட்டங்களை நாம் பேசுகிறோமே, சுதந்திரம் பெற்றதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினோம் என்று, அதே அளவிற்கு செந்நீரையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் சந்தித்துதான் இன்று இந்த சமூகம் உரிமை பெற்றிருக்கிறது. அந்த உரிமைக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று பிஜேபி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறார், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது, எந்த தப்ப வேணாலும் அவர்கள் செய்வார்கள், ஏன்னா கடவுளுக்கு அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கிறேன், இந்த சமூகத்துல மனுஷனா நடத்தணும், எல்லாரும் சமம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். மனசாட்சி இல்லாதவரா? அந்த மனசாட்சி இருந்ததனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் யாரையும் மோசமா மட்டமா உனக்கு கீழே நினைச்சு நடத்தாத, எல்லா மனிதனும், எல்லா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா சமம் என்பது சொல்றதற்கு ஒரு பெரிய மனசாட்சி வேணும். இந்த சமூகத்தின் கட்டுகளை எல்லாம் உடைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனசாட்சி, உண்மையை பேசக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய மனசாட்சி இருந்தாதான் அதை சொல்ல முடியும். ஜாதி இல்லை என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியாரிடம்தான் இருந்தது. அவர் வழியிலே வந்த தலைவர் கலைஞர் அவர்களிடம் இருந்தது. கோயிலுக்கு உள்ள விட மாட்டான். சிதம்பரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கதை. நந்தனார் என்ற ஒரு அடிமை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததாக சொல்லப்பட்ட அந்த அடிமை சிதம்பரத்துக்கு வந்து சிவனை பார்க்கணும்னு நினைத்த பொழுது சிவன் உள்ளவான்னு சொல்லல, அந்த நந்தியை பார்த்து சற்றே விலகிரும் பிள்ளா என்று சொல்லி அங்கிருந்து தொலைவிலே இருந்து அந்த நந்தன் தன்னை பார்க்கும்படி செய்தார். இதையெல்லாம் பார்த்த அந்தணர்கள், உன்னை நெருப்புல தூக்கி போடுறோம், அதை தாண்டி நீ வெளியில வந்துட்டீன்னா உன்னை பிராமணனாக நாங்கள் மாற்றி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள், யாரும் ஜாதி மாற தேவையில்லை, எந்த ஜாதியில நீ பிறந்திருந்தாலும் உனக்கு கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வழிமுறைகள், அதற்கான மந்திரங்கள் உனக்கு தெரிந்திருந்தால் நீ போகலாம் என்று சட்டத்தை மாற்றி காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று பல மாநிலங்கள், அதற்கு பிறகு நம்ம சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை உச்ச நீதிமன்றத்தில் எதிர்த்தார்கள். ஆனா இப்ப கேரளால கொண்டு வராங்க. இன்னைக்கு பல மாநிலங்களில் அதை அந்த வழியை பின்தொடர்கிறார்கள்.
அதற்கு மனசாட்சி வேணும். பக்தி இல்லை தலைவருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லை, மத நம்பிக்கை இல்லை. ஆனால் எல்லாரையும் மனுஷனா மதிக்கணும், எல்லாரும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கடவுளை தொட்டு வணங்கக்கூடிய அந்த இடம் உருவாக்கப்பட வேண்டும், அந்த சமத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை போன்றவர்கள் சொல்கிறார்கள், நமக்கு மனசாட்சி இல்லை. நான் கேட்கிறேன், ஆசிஃபா என்ற ஒரு சிறுமி காஷ்மீரில் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். அது அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா அவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு நிற்கவில்லை, மதம் என்ற வெறி பிடித்திருந்தது. தான் எந்த மதத்தை சார்ந்தவர்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை விரட்டுவதற்காக அந்த குழந்தையை கொண்டு போய் அவ்வளவு மோசமாக வன்முறையோடு நடத்தி அந்த குழந்தையை கொன்றார்கள். அதை பார்த்து அந்த சமூகம், அந்த சிறுபான்மையின சமூகம், இஸ்லாமிய சமூகம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடும் என்பதற்காக அந்த குழந்தையோட அப்பா ஊரெல்லாம் தேடுறாரு அந்த குழந்தைக்காக. ஆனா கோயில்ல தேடல, அந்த குழந்தையை கொண்டு போய் கோயில்ல வைத்திருந்தார்கள். அந்த பாலியல் வன்முறை என்பது கோயிலிலே நடந்தது. அந்த தந்தை, அந்த இஸ்லாமிய தந்தை எல்லா இடத்துலையும் தேடினார், கோயில்ல தேடல. ஏன்னா அவர் சொன்னார், அது கடவுள் இருக்கக்கூடிய இடம், அதில் தவறு நடக்காது என்று நினைத்தேன். அப்ப ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கு நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை, பக்தி, மரியாதை உங்களுக்கே இல்லாமல் போனது. இதுதான் மனசாட்சியா? கோயிலுக்குள்ள வாசலை தாண்டி உள்ள வரக்கூடாது என்ற இருந்த அந்த காலகட்டத்திலே எல்லாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்தது மத நம்பிக்கையாளர்கள் இல்லை, மதம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்ன திராவிட இயக்கம் தான். அதனால இன்று மதத்தின் பெயரால், இன்று கடவுளின் பெயரால் இந்த திராவிட இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கொச்சைப்படுத்த நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்க கடவுள் இருக்குன்னு சொல்லலாம், மதத்தை வைத்து அரசியல் நடத்தலாம், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் விழாக்களை நடத்தலாம். ஆனா திராவிட இயக்கம் ஒன்றுதான். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் நம்பிக்கையுடையவர்களுக்கு இந்த சமூகத்திலே மரியாதை இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கைக்கு மரியாதை இருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன் கடமையை என்றும் செய்ய தவறியதில்லை. திருவாரூர் தேர மத நம்பிக்கை இருந்தவர்களுடைய ஆட்சியிலெல்லாம் யாரும் வந்து ஓட வைக்கல. மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாத தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஓட வைத்தார். அந்த கோயில்கள்ல எல்லா ஜாதியினருக்கும் அந்த ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெண்கள் உட்பட எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர் அவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால இன்று மத வெறியை ஊட்டுவதற்காக, ஜாதி என்ற பெயரால் நம்மை பிரித்து போடுவதற்காக, மதம் என்ற பெயரால் நம்மை பிரித்து போடுவதற்காக இன்று பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நாடகங்களில் இது ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு எந்த காலத்திலும், ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய கயிறு என்பது நாம் தமிழர்கள் என்ற அந்த உணர்வு. அதை ஒவ்வொரு மனதிலும் விதைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள், பெரியார் அவர்கள். அதனால அந்த உறவை, நாம் தமிழர்கள் என்ற அந்த உறவை நாம் என்றென்றும் மறந்துவிடக் கூடாது. அதுதான் இப்படிப்பட்ட மத வெறியர்களை, ஜாதி வெறியர்களை தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வைக்கக்கூடிய ஒன்று. பெரியாருடைய சிலைய உடைப்பேன் என்று சில பேர் சொன்னார்கள், தாக்குவேன் என்று சில பேர் சொன்னாங்க. அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு சொல்லி பொதுமக்கள் வந்து நினைக்கவில்லை.
கடவுள் இல்லை, நான் மதத்தை நம்பவில்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொன்ன பெரியாரின் சிலையை காப்பதற்காக எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த சிலையின் முன்னால் நின்றார்கள். பக்தி இருக்கக்கூடியவர்கள் நின்றார்கள். ஏனென்றால் பெரியார் என்பது தமிழின உணர்வு, பெரியார் என்பது தமிழ்நாட்டின் உணர்வு, தமிழ்நாட்டின் தலைவர் பெரியார். அந்த உணர்வு, இது தமிழ் மண், இந்த மண் பெரியாருக்கு சொந்தமான மண். அதனாலதான் பிரதமர் இங்கே வந்தபொழுது எல்லா மாநிலத்திலையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே கருப்பு கொடி காட்டி மறுபடியும் அவரை கீழே கால் கூட வைக்க முடியாம திருப்பி அனுப்பிய மண் பெரியாருடைய மண். அதனாலதான் தளபதியோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடை கொதித்து எழுந்தது. இப்படி இந்த உணர்வை நமக்கு ஊட்டி வளர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தன்னுடைய எழுத்தால, பேச்சால, திரைப்பட வசனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தாம் பேனா தொட்டு அவருடைய பேனா தலை குனிந்த பொழுதெல்லாம் இந்த சமூகம் எழுச்சி பெறுவதற்காக எழுதினார். ஒவ்வொரு வார்த்தையும், அவர் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும், அது எந்த இடமா இருக்கட்டும், உடன்பிறப்புக்கான கடிதமாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், சினிமா திரைக்கதையாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எது எழுதினாலும் அவர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை, எல்லாத்தையும் தாண்டி அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை, தமிழ் இனம் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக எழுதினார். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அவர் நம்பிய விஷயங்களுக்கும் அவர் எழுதின எழுத்துக்கும் என்னைக்குமே வேறுபாடு இருந்ததில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் நம்புற விஷயம் வேற, ஆனா இது என்னுடைய தொழில், அதையும் இதையும் ஒன்னா பார்க்க முடியாது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த காலத்திலும் தான் நம்பாத விஷயத்தை, இந்த சமூகத்திற்கு பயன்படாத ஒன்றை, இந்த சமூகத்தை எழுச்சி பெற செய்யக்கூடிய ஒன்றை தவிர வேறு எதையுமே அவர் எழுதியதில்லை. பராசக்தியில இந்த பெண் முன்னேற்றம், பெண் விடுதலை பற்றி எழுதினார். பராசக்தியிலே மூட நம்பிக்கைகளை கேள்வி கேட்டார். பராசக்தியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமூகத்தை சூழ்ந்து கொண்டிருந்த தவறான விஷயங்கள் அத்தனையும் அடுக்கினார். அதைத்தான் எப்பொழுதும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசிய பொழுதும் எழுதிய போதும் அதே கேள்விகளைத்தான் அவர் முன்வைத்தார். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக, உங்களை கட்டி இருக்கக்கூடிய தலைகள் எல்லாம் உடைய வேண்டும் என்பதற்காக எழுதிய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி தன் சொல்லக்கூடிய, தான் நம்பக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தன் எழுத்திலே, பேச்சிலே கொண்டு வந்த தலைவர் பதவியிலே, ஆட்சி கட்டிலே உட்காரக்கூடிய அந்த நிலை வந்த பொழுது பெரியாரின் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டிய தலைவரும் முதல்வராக தலைவர் கலைஞர் அவர்கள்தான். பெரியார் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்றார். அதை சட்டமாக்கி நிறைவேற்றி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். பெண் கல்வி என்பது திராவிட இயக்கத்தின் கனவு. உலகமெல்லாம் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் பெண் கல்வி என்பது அடிப்படையான விஷயங்கிறத எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். என்ன திட்டம்? 8வது படித்த பெண் திருமணம் செய்து கொண்டால் 10,000 ரூபாய் தருகிறேன். இது பெண்ணை திருமணம் செய்து வைப்பதிலே அவர் அக்கறை காட்டிய திட்டம் இல்லை, பெண்ணை படிக்க வைப்பதிலே அக்கறை காட்டிய திட்டம். ஏனென்றால் பல குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, எதுக்கு பொம்பளை புள்ள படிக்கணும், வீட்டு வேலை கத்துக்கிட்டோம், சமைக்க கத்துக்கிட்டோம், இன்னொருத்தர் வீட்டில் போய் வாழ போற பெண்ணை எதுக்காக படிக்க வைக்க வேண்டும். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இப்படி நினைக்கக்கூடிய குடும்பங்களிடமெல்லாம் அந்த பெண்ணுக்கு நீ 8வது படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா 10,000 ரூபாய் தரேன். அதன் பிறகுதான் பல குடும்பங்கள் தமிழ்நாட்டிலே பெண்களை படிக்க வைத்தார்கள். பிறகு அது 10வதாக மாறியது. அப்படி 8வது 10வது படிச்சுட்டு வரக்கூடிய பெண்கள் கல்லூரிக்கு போகும் பொழுது
அதிகமாக பொருளாதார வசதி இல்லாத பெண்கள் கல்லூரிக்கு போகும்போது அவர்களுக்கு உதவி தொகை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மையின மக்களுக்கு அந்த பெண்களுக்கு முக்கியமாக உதவி தொகை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இப்ப அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பொருளாதாரத்திலே இன்னைக்கு நிறைய ஆண்கள் சொல்லுவார்கள், இப்பெல்லாம் பெண்கள் முன்னாடி மாதிரி இல்லை, ஒரு பைய எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போறாங்கிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்கிறாங்க, அங்க போறாங்கிறாங்க, இங்க போறாங்கிறாங்க. ஆனால் யாரும் தடுக்க முடியறதில்ல. ஏன்னா தலைவர் கொண்டு வந்த சுய உதவி குழு அது வரைக்கும் வெளியில போனா கேள்வி கேட்பாங்க வீட்டில், ஏன் வெளியில போறேன்னு. சுய உதவி குழு வந்த பிறகு நான் வெளியில போனாதான் வீட்டுக்கு வருமானம் என்ற நிலை வந்த பிறகு எந்த பெண்ணையும் எந்த குடும்பமும் தடுக்கவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் அந்த சுய உதவி குழுக்கள் இருந்த பெண்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு வந்து பங்கு பெற்றார்கள். தளபதி அவர்கள் லட்சக்கணக்கில் அந்த சுய உதவி குழுக்களை அதிகப்படுத்தி காட்டினார்கள். அந்த பெண்கள் உள்ளாட்சி தேர்தலில் 33% தாண்டி இன்னைக்கு 33% வேணும்னு நாடாளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பிஜேபி பெண்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன், பெண்களை நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம், தமிழ் இந்திய தாய் எல்லாம் சொல்லிட்டு அந்த 33% இடஒதுக்கீட்டை மட்டும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்திலே இடஒதுக்கீடு 33%, ஆனால் அதை தாண்டி கிட்டத்தட்ட 50% அளவிற்கு பெண்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று காட்டினார்கள். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த சுய உதவி குழுக்கள் என்பது மிக முக்கியமான காரணம். ஆனால் இன்று இந்த ஆட்சியில சுய உதவி குழுக்களுடைய நிலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இல்லை. சுய உதவி குழுக்கள் பேங்க்குக்கு வங்கிக்கு லோன் வேணும்னு போனால் செக்யூரிட்டி வீட்டு பத்திரத்தை கொடு, வேற ஏதாவது அடகு வைக்கிறதுக்கு இருந்தால் கொடு, அதெல்லாம் இல்லைன்னா நான் கடன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி பெண்களை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சுய உதவி குழுக்கள் இன்று கவனிக்க கூட ஆள் இல்லாமல் கிடக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், பிஜேபிக்கு பினாமியாக இருக்கக்கூடிய அரசாங்கம், எப்படிப்பட்ட அரசாங்கத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி எதை பத்தியும் அக்கறை இல்லை. தண்ணி வருதா அக்கறை இல்லை, தண்ணி இல்லையா அக்கறை இல்லை, வெள்ளம் வருதா அக்கறை இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னைக்கு வெள்ளம் வந்த பொழுது அதை சரியாக இவர்கள் நிர்வகிக்கவில்லை, இவர்களுடைய தவறு என்று சொல்ல பொழுது அரசாங்கம் இல்லை என்று மறுத்தது. ஆனா இன்னைக்கு மத்தியிலே இருந்து வரக்கூடிய CAG ரிப்போர்ட்ல இவர்கள் தான் காரணம், இவர்களுடைய தவறுகள் தான் மக்கள் அவதிக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் தெளிவாக. இப்படி எல்லா தவறுகளுக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தூத்துக்குடியில 100 நாட்களாக மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு கூட இவர்களுக்கு துப்பில்ல, மனசில்ல. ஆனா அந்த மக்களை மிரட்டுவதற்காக கண்மூடித்தனமாக மனித தன்மை இல்லாமல் 13 பேரை சுட்டு கொண்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். இன்று சேலத்திற்கு 8 வழிச்சாலை என்று அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும், சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் பியூஷ் மனுஷை கொண்டு போய் சிறையில் வைத்திருக்கிறார்கள், வளர்மதி என்ற ஒரு பெண்ணை கொண்டு போய் சிறையில் வைத்திருக்காங்க, பாலபாரதியை கைது செய்தார்கள். இப்படி அரசியல் தலைவர்கள் யாராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், அந்த 8 வழிச்சாலை வேண்டாம் என்று யாருமே வாயை திறந்தா கைது என்று அவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஒரு அரசாங்கம் உண்மையாக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் என்ன செய்யணும்? அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கருத்து கேட்டு இதை நாங்கள் கொண்டு வருகிறோம், இதனால் முன்னேற்றம் வரும், இதனால் தொழிற்சாலைகள் வரும், அதனால
நீங்க உங்க நிலத்தை எங்களிடம் விற்பதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் அதிகமாக பணம் கொடுத்து, விற்கக்கூடிய விலையை விட அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் விவசாயிக்கு நிலம் இல்லைன்னா வேற வழி இல்லை, பிழைக்கிறதுக்கு அதிகமாகத்தான் கொடுக்க வேண்டும். இப்படி அவர்களை அழைத்து பேசி பிறகு நீ நிலத்தை கையகப்படுத்தினால் நீ எடுக்கக்கூடிய நடவடிக்கையில ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் யாரையும் கூப்பிட்டு பேசல, எந்த ஆய்வறிக்கையிலும் உண்மை இல்லை. எந்த கிராமத்துக்கு போனீங்க, எந்த தேதியில அங்க ஆய்வு செய்யப்பட்டது, மக்கள் சந்திப்பு நடந்தது, எதுவுமே கிடையாது. ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்து சிறையிலே அடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எல்லா விதமான சர்வாதிகாரங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய எடப்பாடியுடைய ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா கோழைகளுடைய முதல் ஆயுதம் அதுதான், அடக்குமுறை, வன்முறை. இதைத்தான் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் யார் போடாருனாலும் அவங்களுக்கு அழைத்து பேசிய தலைவர், முதல்வர், தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா போராடக்கூடியவர்களை இன்று காவல்துறையை வைத்து மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கோழைகள். மக்களை சந்திப்பதற்கு, மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வந்திருந்தா தானே ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய ஆட்சியிலே நீங்க அவங்க இல்லைன்ற நிலை வந்தவுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு, சரி அடிச்சுக்கிட்டு இருந்தா கொள்ளடிக்க முடியாதுன்னு ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஆட்சியிலே எதுல ஊழல் இல்லை, முட்டையில, பருப்புல, எல்லாத்துலயும் ஊழல். அது மட்டும் இல்லாமல் குப்பையிலே கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரே ஆட்சி எடப்பாடியோட ஆட்சி தான். அரசாங்கம் சில இடங்களிலே, நுங்கம்பாக்கம் போன்ற இடங்களை தனியாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒரு டன் குப்பைக்கு கிட்டத்தட்ட 1000 மேல கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த தனியார் நிறுவனங்களுக்கு அந்த குப்பையை அள்ளுவதற்காக. ஆனா என்ன நடக்கிறது? கட்டட கழிவுகள், அங்க இருக்கக்கூடிய ஜல்லி, அங்க இருக்கக்கூடிய கல்லு, சிமெண்ட், இதெல்லாம் சேர்த்து போட்டு என்று கணக்கு காட்டுகிறார்கள். அதிகமாக எடையை அதிகரித்து காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்கள், ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள்லாம், ஹாஸ்பிட்டல், அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க கொடுங்கையூர்ல கொட்ட வேண்டும். ஆனால் அங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த குப்பையெல்லாம் இங்கே கொட்டாதீங்க, அந்த தனியார் கிடங்குல கொண்டு போய் கொட்டுங்க, அப்பொழுதுதான் அங்கே அதிகரித்து காட்ட முடியும் எடையை என்று சொல்லி 20 கோடி ரூபாய் குப்பையில இருந்து கொள்ளை அடிக்கக்கூடிய, குப்பையில கோமேதகத்தை கண்டேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. குப்பையில ஊழல் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி எதிலும் ஊழல், ஆட்சியே நடைபெறவில்லை. இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனா நம்மளுடைய பினாமி அதிமுக அரசாங்கம் இல்லை இல்லை, நாங்க உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட மாட்டோம், உங்களை ஆதரிச்சுதான் ஓட்டு போடுவோம் என்று எந்த பிஜேபி ஆட்சியை இங்கே நீட் கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மருத்துவ கல்லூரிகளில் இடம் இல்லைன்னு சொன்ன அந்த பிஜேபி ஆட்சியை, நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் கொண்டு வராத பிஜேபி ஆட்சியை, ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறது, நம்ம பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மொழியை, இனத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபியை நாங்கள் ஆதரித்து ஓட்டு போடுகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வெக்கங்கட்டி இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே நாம் நீடிக்க விட்டோம் என்றால் அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தவறு. அது நிகழ்கால தவறில்லை,
வரக்கூடிய பல காலங்களுக்கு நம்மை மன்னிக்க முடியாமல், நாம் மறக்க முடியாத, சரி செய்ய முடியாத ஒரு தவறாக மாறிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா, இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலையும் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய நிலை. கட்டடங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆதி திராவிட நல விடுதியிலே மேலே இருக்கக்கூடிய அந்த சீலிங் இடிஞ்சு விழுந்து 3 பேர் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை. எதையும் பராமரிக்கிறது இல்லை. எங்க பணம் சம்பாதிக்கிறது? பிஜேபியே கோபம் வராமல் எப்படி பார்த்துக்கிறது? இதை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் பார்க்குறீங்க, இங்கே அம்மையார் சங்கரி அவர்கள் பேசும்பொழுது ஒரு லிஸ்டே சொன்னாங்க. அவருடைய சம்பந்தி வீட்டில், அவருடைய பினாமி வீட்டில், முதலமைச்சருடைய சம்பந்தி பினாமி வீட்டில் எந்த அளவிற்கு ரெய்ட் நடத்தப்பட்டு அங்கே என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டது என்று தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்கிறார், தளபதி அவர்கள் கேட்கிறார்கள், உங்க சொந்தக்காரங்களுக்கே இங்க இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டையும் டெண்டரையும் கொடுக்குறீங்களே, ரோட் டெண்டர்னு. அதற்கு முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லுகிறார், என் சொந்தக்காரங்கள்லாம் தொழில் செய்யக்கூடாதாங்க. ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் தன்னுடைய சம்பந்திக்கு, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு எதிர்கட்சி தலைவர் அதை பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது அவர் பதில் சொல்லுகிறார், என் சொந்தக்காரங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாதா, அவங்க தொழில் செய்யக்கூடாதான்னு கேட்டா அவருக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை, எது தவறு சரின்னு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதனாலதான் தூத்துக்குடிக்கு போலாமா இல்லையா, ஒரு முதலமைச்சர் போலாமா இல்லையாங்கிறத கூட தளபதி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருந்தது. 144 போட்டிருக்காங்க, நான் போக முடியாது, சட்டத்தை மதிக்கிறேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர். அப்புறம் தளபதி கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 144 உங்களை கட்டுப்படுத்தாது, நீங்க போகலாம். இப்படிப்பட்டவர்களின் கையிலே தமிழ்நாடு இன்று சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. தன் திட்டங்களால், தான் கொண்டு வந்த சட்டங்களால் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மையாக மாநிலமாக அத்தனை துறைகளிலும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எல்லா விதங்களிலும், பெண்கள் முன்னேற்றமாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் அதை தலைமையிடத்திலே வைத்திருந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி எங்கே? இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எங்கே? விரைவிலே இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து தூக்கி எறியப்படும். அந்த நாளிலே, தேர்தல் வரக்கூடிய அந்த நாளிலே நாம் நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நம்ம இனிமேல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க போனாலும் இந்த ஆட்சி எப்பொழுது ஒழியும் என்ற அந்த கேள்வியைத்தான் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்று தளபதி முதலமைச்சராக வருவார் 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 என்ற அந்த கேள்விதான் அத்தனை திசைகளிலும் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இன்று இருக்கிறது. ஆனால் அவங்களா வந்து ஓட்டு போடுவாங்க, நம்ம கவலைப்பட வேண்டாம்னு நினைக்காம அதற்கான உழைப்பை, அதற்கான முன்னெடுப்பை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய உண்மையான கைமாறாக இருக்கும். தமிழ்நாட்டை மறுபடியும் வளர்ச்சி பாதையிலே கொண்டு போவது மட்டும்தான் தலைவருடைய கனவாக, ஆசையாக இருக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.